விருச்சிக ராசி. செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் பெற்றவங்க நீங்க. எதையும் ஒரு கை பார்க்காம விடமாட்டீங்க. இந்த 2026 பரபாவ வருஷம் உங்களோட போராட்ட குணத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தரப்போகுது. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. ராசி மண்டலத்தோட 8வது ராசி நீங்க. யாராவது உங்களை சீண்டுனா விடமாட்டீங்க. அதே சமயம் உதவி பண்ணா மறக்க மாட்டீங்க. இந்த 2026 பரபாவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இது உங்களோட மீண்டெழும் காலம், த இயர் ஆஃப் கம்பேக். கடந்த கொஞ்ச காலமா நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு ஏன் தகுதியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் கிரகங்களோட அமைப்பு, குறிப்பா ராகு கேது மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. வேலை விஷயத்துல பார்த்தா விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் ஒரு பவர்ஃபுல் வருஷம். ஆபீஸ்ல உங்க அதிகாரமும் செல்வாக்கும் உயரும். இத்தனை நாள் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து ஐடியா கேட்பாங்க. ஒரு சிலருக்கு கை நிறைய சம்பளத்துல புது வேலை அமையும். பிசினஸ் பண்றவங்க பழைய நஷ்டங்களை ஈடுகட்டி லாபத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மற்றவங்களோட வேலைகளில் தலையிடாம உங்க டார்கெட்ல மட்டும் கவனமா இருங்க. மறைமுக எதிரிகள் கொஞ்சம் தொல்லை தரலாம், ஆனா உங்க திறமையால அவங்கள அசால்ட்டா டீல் பண்ணிடுவீங்க. பண வரவு மற்றும் சேமிப்பு அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் சேமிப்பு உயரப்போகுது. தடைப்பட்டிருந்த இன்சூரன்ஸ் பணம் இல்லனா பூர்வீக சொத்து விற்ற பணம் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாவே பணத்தை கையாள்றதுல கில்லாடிங்க. இந்த வருஷம் நகையா வாங்குறது இல்லனா பேங்க்ல டெபாசிட் பண்றதுன்னு உங்களோட நிதி நிலையை ஸ்ட்ராங் ஆக்குவீங்க. ஆனா ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்லி யாருக்கும் வட்டிக்கு கொடுக்காதீங்க. அது திரும்ப வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிம்மதி கூடும். வீட்டுல விசேஷங்கள், சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. பசங்களோட படிப்புக்காக ஒரு பெரிய தொகையை செலவு பண்ண வேண்டி இருக்கும். ஆனா அது நல்ல முதலீடா அமையும். ஆரோக்கியத்துல பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வராம பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காரத்தை குறைச்சிக்கோங்க. அடிக்கடி கோவப்படுறதை குறைச்சிக்கிட்டா உங்களோட பிளட் பிரஷர் கண்ட்ரோலா இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் அமோகமா இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேத்தி வழிபடுங்க. முடிஞ்சா ரத்த தானம் பண்ணுங்க, இல்லனா யாருக்காவது மருத்துவ உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சா உங்க ராசிநாதன் செவ்வாயோட அருள் முழுசா கிடைக்கும். மொத்தத்துல விருச்சிக ராசிக்கு இது ஒரு வெற்றி மேல வெற்றி குவிய போற வருஷம்தான். ஆல் தி பெஸ்ட்.